நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே. ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நிபுணர்கள் குழு நியமனம். சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்களின் கல்வி செயற்பாட்டை வளமைக்கு கொண்டுவர துரித நடவடிக்கை. ஒலிவில் துறைமுகத்தை புனரமைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி தமிழரசுக் கட்சியை சந்தித்துள்ளது. மலாவியின் துணை ஜனாதிபதி விமான விபத்தில் பலி. T20 உலகக்கிண்ண போட்டித் தொடரில் பாகிஸ்தான் கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிபுணர்கள் குழு ஒன்றை நியமித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய செனிவரத்னவின் தலைமையிலான இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SDJ நிலுக்ஷன், முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹிரஞ்சா கலுதாந்தரி, ஒருங்கிணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆலோக பண்டார, நிறுவன பணிப்பாளர் நாயகம் H. சந்திரகுமார் சிங், வைத்தியர் டெரன்ஸ் காமினிடி செல்வா, துமிந்த குலங்கமுவ, சாந்தி H. தர்மரத்ன மற்றும் இசுரு திலகவர்தன ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் GL வேர்னன் பெரேரா குழுவின் செயலாளராக செயல்படுவார். அரசு சேவையில் உள்ள பல்வேறு சேவை பிரிவுகளுக்கு இடையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து உரிய கவனம் செலுத்தி 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அரசு சேவையின் அனைத்து துறைகளிலும் உள்ள சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்து திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரைகளை நிபுணர்கள் குழு சமர்ப்பிக்கும். இது தொடர்பான தமது பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை 3 மாதங்களுக்குள் ஜனாதிபதிக்கு வழங்குமாறும் பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. நிலவும் மழையுடனான காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை விரைவாக ஒழுங்குபடுத்துமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன பணிப்புரை விடுத்துள்ளார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் மற்றும் உலர் உணவு விநியோகம் இன்று பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது. இக்காரணம் கொண்டும் மாணவர்களின் கல்வி தடைப்படக்கூடாது. அதற்கு பெரியவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மறுசீரமைக்கும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி புலமைப் பரிசில் திட்டத்தின் கொழும்பு மாவட்ட புலமைப் பரிசில் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 19ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைவாக பொருளாதார சிரமங்களோடு கல்வி மற்றும் இணை பாட விதானங்களில் விசேட திறமைகளை வெளிப்படுத்தும் மாணவர்கள் தமது கல்வியை தொடர்வதற்காக ஜனாதிபதி புலமைப் பரிசில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. கல்வி பொது தராதர உயர்தரம் கற்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 6000 மாணவர்களுக்கு மாதாந்தம் 6000 ரூபாய் வீதம் 24 மாதங்களுக்கு புலமைப் பரிசில் வழங்கப்பட உள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்திற்கு 242 புலமைப் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. அதன்படி புலமைப் பரிசில் பெறும் அனைவருக்கும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையுடன் உரிய புலமைப் பரிசில் எதிர்வரும் 19ஆம் தேதி வழங்கப்படும். ஜனாதிபதி புலமைப் பரிசில் திட்டத்தின் கீழ் தரம் 1 முதல் தரம் 11 வரையான 1,00,000 பாடசாலை மாணவர்களுக்கு புலமைப் பரிசுகள் வழங்கும் திட்டத்தின்படி கொழும்பு மாவட்டத்தில் சுமார் 5000 புலமைப் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. ஏற்கனவே வலய கல்வி அலுவலகங்களால் ஜனாதிபதி நிதியத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புலமைப் பரிசில் வழங்க தகுதி பெற்றவர்களின் பட்டியலின்படி கொழும்பு மாவட்டத்தில் உள்ள 396 பாடசாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட 1758 மாணவர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் புலமைப் பரிசுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட்ட தொலைபேசி எண்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறும் செய்திகள் மூலம் புலமைப் பரிசில் பெறுவது குறித்த தகவல்கள் அறிவிக்கப்படும். மேலும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இன்னும் சில தினங்களில் வெளியிடப்படும்.
எவ்வாறாயினும் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள புலமை பரிசில் பெறுபவர்களுக்கு நிலுவையில் உள்ள புலமை பரிசில் தொகை இன்னும் ஒரு சில தினங்களில் வங்கியில் வைப்பிலிடப்பட்டு அந்தந்த புலமை பரிசில் பெறுவோருக்கு குறுந்தகவல் மூலம் அறிவிக்கப்படும். இதற்கு இடையாக ஏனைய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு எதிர்காலத்தில் மாவட்ட மட்டத்தில் புலமை பரிசில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஒலிவில் துறைமுகம் சார்ந்த வளங்கள் பாதுகாக்கப்பட்டு அதனை புனரமைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் நிலவிய வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் அதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவளித்து அவருடன் இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்தார். எமது நாட்டிற்கு வருமானம் ஈட்டும் வகையிலும் நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு ஆயிரக்கணக்கில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் வகையிலும் ஜனாதிபதியின் இந்திய பயணம் அமைந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதே நேரம் இந்தியாவின் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபடுவதும் சட்டவிரோத உபகரணங்களை பயன்படுத்துவதும் எமது கடல் வளங்களை அளிக்கிறது. அது மட்டுமின்றி எமது மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு இடையிலே நிலவும் பிரச்சினை தொடர்பிலும் ஜனாதிபதி தனது இந்திய விஜயத்தின் போது இந்திய தரப்பினருடன் கலந்துரையாடியிருக்கிறார். இந்திய பிரதமரும் வெளிவிவகார அமைச்சரும் இலங்கைக்கு வருகை தரவிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயம் குறித்து இரு நாடுகளும் ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கடற்தொழிலாளர்களின் நலன்களை மேம்படுத்தும் வகையிலும் கடல் தொழில்துறை வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் நாம் கடற்தொழில் தொடர்பான புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்தார். கடந்த காலத்தில் இருந்து நாம் அனைவரும் பாடம் கற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் இனிப்பும் கசப்பும் இருப்பதாகவும் இன மத பேதங்கள் கட்சி பிரிவினைகளில் இருந்தும் விலகி ஒரு நாட்டு மக்களாக ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றைய அரசியல்வாதிகளின் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் எதிர்க்கட்சியாக இருந்து நாட்டிற்காக உழைத்த தன்னை நம்புமாறும் இதுவரை மாற்றாம் தாய் அரவணைப்பை பெற்றுள்ள வடக்கு கிழக்கு ஆகிய இரு மாகாணங்களுக்கான விடியலுக்கு ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியின் புதல்வனாக தான் வாக்குறுதி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பங்கேற்ற போதே இதனை குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியினருக்கும் தமிழரசு கட்சியினருக்கும் இடையிலே விசேஷ சந்திப்பு ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் மாவை சேனாதிராஜா தலைமையிலான தமிழரசு கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடினர். யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது பிரதானமாக ஜனாதிபதி தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலைமைகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதிராசா, துணைத் தலைவர் CVK சிவஞானம், நிர்வாக செயலாளர் குலநாயகம், ஊடக பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி MA சுமந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்த நிலையிலே இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினரும் தமிழரசு கட்சியினரை சந்தித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாளை நள்ளிரவு 12 மணி தொடக்கம் 13ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை சுகவீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் 13ஆம் தேதி காலை முதல் மூடப்படும் என அதன் அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதால் 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் ஆட்சேர்ப்பு இடம்பெறுவதில்லை. இதனால் ஊழியர்கள் அதிக சிரமத்துடன் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. வெற்றிடங்கள் இருப்பதால் மக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது எனவும் சிந்தக பண்டார மேலும் குறிப்பிட்டுள்ளார். பீப்பிள்ஸ் பேங்க் டெபிட் கார்டு இருக்கும்போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க.
பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சிறுவர் தொழிலாளர்களுக்கு எதிரான சர்வதேச தினம் நாளை நினைவு கூறப்படுகிறது. இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. சிறுவர் தொழிலாளர்களை இல்லாது செய்ய அர்ப்பணிப்போடு பாடுபடுவோம் என்பதே இந்த ஆண்டின் துணைப்பொருளாகும். இந்த வருட சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் சமூகத்தினரை தெளிவுபடுத்தும் வகையில் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன் முதலாவது நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு கொழும்பு மோதர ஆனந்த வித்யாலயத்தில் நடைபெற இருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நிலவும் மழையுடன் கூடிய வானிலையுடன் டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையுடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதம் முதல் 11 நாட்களில் மாத்திரம் 971 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதோடு இதுவரை நாடளாவிய ரீதியில் 25,891 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 9 டெங்கு மரணங்களும் பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கையும் 14ஆக அதிகரித்துள்ளது. அதிக டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 5,624 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அதிக டெங்கு நோயாளர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அங்கு 3,930 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா மாவட்டத்தில் 2,487 பேரும், கண்டி மாவட்டத்தில் 1,986 பேரும், இரத்தினபுரி மாவட்டத்தில் 1,441 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 1,372 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. உலகச் செய்திகள். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி நாட்டின் துணை ஜனாதிபதி விமான விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மலாவி நாட்டின் துணை ஜனாதிபதியான 51 வயதுடைய சவ்லோஸ் சிலிமா நேற்று தலைநகர் லிலோங்வேயில் இருந்து விமானத்தின் மூலம் புறப்பட்டுச் சென்றார். அவருடன் 9 பேர் அந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள். லிலோங்வேயில் இருந்து புறப்பட்ட விமானம் மசூசு சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் துணை ஜனாதிபதி சென்ற விமானம் பாதியிலேயே மாயமானது. விமானம் கட்டுப்பாட்டு அறை ரேடாரில் இருந்து விலகியதால் விமானம் மாயமாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாயமான விமானத்தை தேடும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்தன. இந்த நிலையில் துணை ஜனாதிபதி உட்பட 9 பேரும் விமான விபத்தில் உயிரிழந்தார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மலாவியின் ஜனாதிபதி லாசரஸ் செக்வேரா இன்று அது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். அமெரிக்காவின் ஆப்பிள் நிறுவனம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது அடுத்த தயாரிப்பு வரிசையை அறிமுகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி நேற்று நடைபெற்ற வருடாந்த டெவலப்பர்கள் மாநாட்டில் ஆப்பிளின் அடுத்த ஐபோன் தயாரிப்பில் AI அல்லது செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஓபன் AIயின் பிரபலமான ChatGPT செயற்கை நுண்ணறிவு செயலி ஐபோன்களில் சேர்க்கப்படும் என்று ஆப்பிள் அறிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். 9வது T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் 22வது போட்டி தற்சமயம் ஆரம்பமாகியிருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் கனடிய அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்கின்றன. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிவரும் கனடிய அணி 10 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 54 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். வானியல் ஆய்வுத்துறையில் இலங்கை முதலாவது முதலீட்டை மேற்கொண்டிருக்கிறது. சீனாவின் டீப் ஸ்பேஸ் ஆய்வுக்கூடத்துடன் இணைந்து சுப்ரீம் டீப் ஸ்பேஸ் நிறுவனம் விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளவிருக்கிறது. இலங்கைக்கு இதன் மூலம் பொருளாதார ரீதியிலான பல்வேறு நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றமையும் சிறப்பம்சமாகும்.
பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைத்துவிட. சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நிலையம் ஹொரணை பிரதேசத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யூனிலிவர் ஸ்ரீலங்கா நிறுவனமும் அபான்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன. இதற்கான முதலீடு 13 லட்சம் யூரோக்களாகும். ஹொரணை பிரதேசத்தில் உள்ள யூனிலிவர் தொழிற்சாலைக்கு தேவையான 35% மின்சாரத்தை இதன் மூலம் உற்பத்தி செய்ய முடியும் என யூனிலிவர் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் தலைவர் அலி தாரிக் தெரிவித்துள்ளார். வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைத்துவிட. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமு வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபரகமு மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம். ஊவா மாகாணத்தில் இரவு நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். புத்தளத்தில் இருந்து கொழும்பு, காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கரைக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். காங்கேசன்துறையிலிருந்து மன்னார், கல்பட்டி வரையான கடல் பகுதியிலும் ஹம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கடல் பிரதேசத்திலும் கொந்தளிப்பான நிலையை அவதானிக்க முடியும். இதுகுறித்து கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கவனம் செலுத்துவது அவசியம் என்று வளிமண்டலவில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நிபுணர்கள் குழு நியமனம். சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்களின் கல்வி செயல்பாட்டை வளமைக்கு கொண்டுவர துரித நடவடிக்கை. ஒலிவில் துறைமுகத்தை புனரமைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சியை சந்தித்துள்ளது. மலாவியின் துணை ஜனாதிபதி விமான விபத்தில் பலி. T20 உலகக்கிண்ண போட்டித் தொடரில் பாகிஸ்தான், கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.